கமல் சார் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு விலகிறது பிக் பாஸ் பார்க்குற நம்மளுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கே ஒரு நற்செய்தி. கமல் சாருக்கே ஒரு பாசிட்டிவான டிசிஷன் சொன்னார். நீங்க ஏன் என்ன கேட்பீங்கல்ல, மக்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான சேஞ்சா இருந்தாலும் இது விஜய் டிவி தலையில விழுந்த ஒரு பெரிய இடி காலிகம்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அதுக்கு ஒரு பெரிய காரணம் பின்னாடி ஒளிஞ்சிருக்குமோ? இந்த ஒரு நிகழ்ச்சியினால பிக் பாஸ் நடத்துறவங்களுக்கு என்ன ஒரு பெரிய தலைவலியா இருக்க போது? இவரு தொகுத்து வழங்கலனா வேற யாரெல்லாம் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. அதுக்கு முன்னாடி சௌமி மாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சௌமி மாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாமா? கமல் சார் தன்னுடைய சமூக வலைதளங்கள்ல அவர் பிபில இருந்து தற்காலிகமா தன்னை விலக்கிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒபிஷியலான மெசேஜை போட்டிருக்காரு. கொடுத்த காரணம் என்னமோ பிரயரா இருக்கிற முன்னாடி அவர் கமிட் பண்ணியிருக்க சில படங்கள் காரணமாகவும் அவர் எடுத்து நடத்துற ப்ரொடக்ஷன் கம்பெனி சில படங்களை நடத்துறதுனால அவருக்கு சில பொறுப்புகள் காரணத்தினாலதான் இது ஒரு தற்காலிகமான முடிவு தான் சொல்லிட்டு அவர் வெளியிட்டு இருக்காரு. கமல் சார் கொடுத்த ரீசன், ஆனா உண்மையான ரீசன் இதுவா இருக்குமா? பிக் பாஸ் சீசன் 7 எவ்வளவு பரபரப்பா போச்சு, எந்த அளவுக்கெல்லாம் பயங்கரமான லெஜெண்ட்ஸ் கிரியேட் ஆனாங்க. கமல் சார் அவர் ஜட்ஜ்மெண்ட்டை கேள்வி கேட்டு அவருடைய வேல்யூவையே ஷேக் பண்ண ஒரு சீசன் கூட நம்ம சொல்லலாம். என்ன போல பிபியை ரெவ்யூ பண்ற பல ரெவ்யூவர்ஸ் இடையில நிச்சயமா இவர் அடுத்த வருஷம் ஜட்ஜ் பண்றது ரொம்ப ஒரு சந்தேகமான விஷயம் தான் போன வாட்டியே நாங்க ப்ரெடிக்ட் பண்ணதுதான். ப்ரெடிக்ஷன் என்னமோ சரியாயிடுச்சு, ஆனா தற்காலிகம்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நான் சொல்றேன். வட்டாரத்தில் என்னமோ நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அதில் ஒன்று என்னன்னா, பேமெண்ட் பத்தல, அவருக்கு பேமெண்ட் அதிகமாக தேவைப்படுது. அவரோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஏன்னா பேன் இண்டியா லெவலில் அவரை கூப்பிட்டு படங்களில் நடிக்க வைக்கிறதுக்காக நார்த்லேருந்தும் அவருக்கு பல ஆஃபர்ஸ் வந்துகிட்டு இருக்கிற காரணத்தினால ஒரு மனுஷனுக்கு ஒரு பொருளுக்குன்னே எடுத்துப்போமே, டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்தானா அதோடைய விலை ஜாஸ்தியாக தானே ஆகும். அதே மாதிரி கமல் சாருக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது அவர் சொன்ன விலைக்கு விஜய் டிவியால் அவருக்கு சம்பளம் கொடுக்க முடியாத காரணத்தினால தான் இவர் விலகிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வட்டார பேச்சும் இருக்கு. ஏன் போன வாட்டியும் தான் இந்த மாதிரி சொன்னாரு, விக்ரம் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி தற்காலிகமாக நடிக்க மாட்டேன், எனக்கு பதிலாக ஒருத்தர் வருவாருன்னு சொன்னாரு. அப்போ இவ்வளோ சந்தேகம் மக்களுக்கு இடையில வரல. ஏன் 7வது சீசனுக்கு அப்புறம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு சீசன் 7 தான் பெரிய காரணம். சீசன் 7ல வந்த பிரதீப் ஆண்டனி சில காரணங்களுக்காக ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றினார்கள்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அந்த காரணம் கம்ப்ளீட்லி பேஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு மக்களுக்கிடையே ப்ரூஃபை ரெடி பண்ணி கமல் சாருக்கு முன்னாடி வச்சு கமல் சார் தப்பான டிசிஷன் எடுத்துட்டாருன்னு காட்டியும் கமல் சார் தன்னுடைய டிசிஷனை மாத்தாதது மக்களுக்கிடையில ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை உருவாக்கிருச்சு. மக்கள் பிரதீப்போடைய விஷயத்துல ரொம்ப கிளியரா இருந்தாங்க. பிரதீப் ஒரு டோட்டலா நல்லதா விளையாடுற ஆளு, கம்ப்ளீட்லி கரெக்டான விதத்துல தான் விளையாடினாருன்னு சொல்லல. ஆனா இன்ஃபேக்ட் பிரதீப்பே தான் ரொம்ப பர்ஃபெக்டா விளையாடணும்னு ஒத்துக்கலையே, நான் ஃப்ளாட் தான், ஆனா இந்த விஷயத்த தான் செய்யலன்னு சொல்லும் போது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் சொன்னதை கேட்டிருக்கலாம். கேட்க கூட தவறிட்ட கமல் சார் மேல மக்களுக்கு இடையில கொஞ்சம் கோவமே வந்துருச்சு. வெறும்னு ஒரு ஆக்டரா இருந்திருந்தா கமல் சார் மேல மக்களுக்கு இவ்வளோ கோவம் வந்திருக்குமான்னு கேட்டானா இல்ல. ஏன்னா அவர் பொலிட்டிக்கல் ஜேர்னில இருக்கிற போது மக்கள் இன்னும் அவரை கீனா வாட்ச் பண்ணதானே செய்வாங்க. அப்போ வெறும் ஒரு நிகழ்ச்சின்னு வரும்போதே தான் ஒரு ஹியூமன் பீயிங், நம்மள மாதிரி ஒரு சராசரியான ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு தவறு செய்யறது ஒரு நேச்சுரலான விஷயம் தான். ஆனா அந்த தவறு செஞ்சப்புறம் நம்ம கிட்ட யாராவது அதை சுட்டி காட்டிட்டாங்க, அது ஜெனுவின்னு தெரிஞ்சா தான் செஞ்சது தப்புன்னு சொல்றதுல தவறே இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு. செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கொடுக்கறவன் பெரிய மனுஷன் அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய மனுஷனா இருக்கிறவங்க தானே பிபி பாக்குற மக்கள். ஏன் நம்ம ஜூலி விஷயத்திலேயே அதுதானே உண்மையாச்சு. அவ்வளோ தவறுகள் செஞ்சும் திமிரு காட்டியும் பொய் பேசியும் புரண் பேசியும் அந்த பொண்ணு சாஷ்டாங்கமா மக்களுக்கு இடையில தான் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு செகண்ட் சான்ஸ் கேட்டபோது செகண்ட் சான்ஸ் கொடுத்து இன்ஃபேக்ட் ஓட்ஸ் கொடுத்து அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் வரதுக்கு தானே மக்கள் ஹெல்ப் பண்ணாங்க அவளை. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெறும் ஒரு பிபிங்கிற ஒரு ப்ரோக்ராம்ல தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து மக்கள் அதை சொல்லும் போது சாரி தப்பு தவறா அவங்க எனக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் கமல் சார் பிபியை என்டையர் ஸ்ட்ரெச் ஃபுல்லாக பார்க்க மாட்டாருன்ட்டு. டெய்லி ஒரு ஹவர் பார்த்துருந்தா கூட அவருக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் அந்த 1 hour கூட பார்க்காம அந்த 6 மணி நேரம், அதாவது ஒரு நாள் தான் அவர் வீக்கெண்டில் வருவார், மிச்சம் 6 நாளைக்கு ஒரு ஹவர்னு நம்ம கேல்குலேட் பண்ணால் அந்த 6 மணி நேரத்தில் நடக்கிற அந்த ஃபுட்டேஜை நடத்துகிறவங்க ரத்தன சுருக்கமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணி கமல் சார் கிட்ட காமிச்சு அதுலேருந்து தான் அவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாருன்னு நம்மளுக்கே புரிஞ்சு போச்சு. அப்போ மன்னிப்பு கேட்கறத விட்டுட்டு நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால தான் இருக்கு, ஆனா நான் ஜட்ஜ்மெண்ட்டை மாத்த மாட்டேன், நான் பிடிச்ச ஸ்டாண்ட்ல தான் நான் நிப்பேன்னு சொல்லிட்டு மக்களை இன்னும் காண்டேத்துற மாதிரி ஒரு ஆசிலேட்டிங் சேர், அப்படியே அசைற மாதிரி ஒரு சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு மக்களை கிட்டத்தட்ட ஹியூமிலியேட் பண்ண மாதிரி தான் இருந்தது கமல் சார் போன சீசன் நடந்துகிட்டது. இப்படி நடந்துகிட்டா மக்களுக்கு நேச்சுரலா பயம் வரதானே செய்யும். ஓ பிபிலேயே தான் செஞ்சதுதான் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ ஸ்டாண்டில் இருக்கிறவர் இவர் பொலிட்டிக்கலா ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட நிச்சயமா தான் செஞ்சதுதான் கரெக்ட், மக்களாகி நீங்க என்ன தவறு சுட்டி காட்டினாலும் நான் அதை திருத்திக்கிறதா இல்லைன்னு இருந்தானா இவர் சரியான ஒரு பொலிட்டிஷியனா இருப்பாராங்கிறது மக்களுக்கு இடையில ஒரு பெரிய டவுட் ஆயிடுச்சு.
இன்ஃபேக்ட் இந்த BB7ங்கிறது இவர் 60 வருஷம் சேர்த்து வச்ச இவர் பிராண்ட் வேல்யூவையே குறைச்சிருச்சுன்னு வட்டாரத்தில் பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பெரிய காரணம் என்னன்னா, விஜய் டிவிக்கும் கமல் சாருக்கும் ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருந்ததாக சொல்லிக்கிறாங்க. இது நம்ம பிபியில் ஒரு பர்டிகுலர் எபிசோட்லயே நம்ம பார்த்துருப்போம். பிரதீப் ஆண்டனி விட்டு விலகுனா நான் வந்து இந்த ஷோவை கண்டினியூ பண்ணுவேன், இல்லைனா நான் ஷோவை கண்டினியூ பண்ண மாட்டேன்னு அதாவது அந்த விஜய் டிவியில் அந்த ஷோ நடத்துகிறவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணாதா கமல் சாரே மேடையில் வந்து சொல்லியிருப்பார். அப்போது விஜய் டிவிக்கு வேற ஏதோ ஒரு பிளான் இருந்தது, ஆனால் வந்து ஏதோ ஒரு மிஸ்கால்குலேஷனால பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்கிறோன்னு நினச்சிட்டு பிரதீப்பை இவர் வந்து ஃபோர்சிபிளாக வந்து ரிமூவ் பண்ணணும்னு இவர் சொன்னனால விஜய் டிவி அதை அக்செப்ட் பண்ணிச்சுன்னு சொன்னது நம்மளுக்கே ஒரு சந்தேகத்தை உண்டாக்கிச்சுல்ல. ஸோ இது ஒரு காரணமா இருக்குன்னு கூட சொல்றாங்க. ஸோ கருத்து வேறுபாடு இருக்கும்போது போத் எண்ட்ஸ் ஆர் வெரி ஈகோயிஸ்டிக். கமல் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டாரு. விஜய் டிவி இந்த பிபி நடத்துற நிறுவனமும் தே ஆர் கார்பரேட். ஸோ நிச்சயமா அவங்க வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருப்பாங்களான்னு கேட்டா அதுவும் தெரியல. ஒருவேளை இந்த ஷோ போகட்டும், இந்த சீசன் போகட்டும், அடுத்த சீசன் பார்த்துக்கலாம்னு நினைச்சிட்டு அடுத்த சீசன்ல கமல் சாரை விலக சொல்லி அவங்களே கேட்டுக்கிட்டனால இவரே விலகிக்கிற மாதிரி காமிச்சாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பேச்சு இருக்கு. கமல் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்சியரான ஜட்ஜா இருந்தாரா இந்த பிபி சீசன்ல அப்படின்னு பார்த்தானா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கே தெரியும் கமல் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் எபிசோட பார்க்கறது இல்லை. இந்த பர்டிகுலர் நிகழ்ச்சி அதாவது பிக் பாஸை மட்டும் ஒரு ஜட்ஜாக இருக்கணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபுட்டேஜை பார்த்துட்டு வந்து தான் கரெக்டான ஒரு நீதியை வழங்க முடியும். அதுலேயும் 24/7 மக்களுக்கு வந்து ஒரு வீடியோவை வழங்குறாங்க விஜய் டிவின்னு தெரிஞ்ச உடனே கமல் சாருக்கும் அந்த பொறுப்பு டு வாட்ச் த என்டையர் ஃபுட்டேஜ் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு அவர் ஏன் ரியலைஸ் பண்ணலைன்னு எனக்கு தெரியல. படத்தில் ஒரு கேரக்டர் எடுத்தாலே அந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க்கும் ஹோம் ஒர்க்கும் செய்கிற கமல் சார் ஏன் பிபிக்கு இந்த அளவுக்கு ஹோம் ஒர்க் பண்ணலை? ஒரு ஃபுல் வருஷத்து பாடத்தை லாஸ்ட் மினிட்ல நோட்ஸ் மட்டும் படிச்சுட்டு எக்ஸாமில் 100% மார்க் வாங்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் பிபியோட ஹோஸ்ட்டுக்கான பொறுப்பும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி த பெஸ்ட் ஜட்ஜ் இன் பிக் பாஸ், நீங்கள் பிக் பாஸோடைய ஃபேனாக இருக்கணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கமல் சார் கொஞ்சம் சின்சியரிட்டியை தவறிட்டாருன்னு மக்களுக்கு இடையில ஒரு பெரிய மன வருத்தமும் இருந்தது. என்னதான் பிபிங்கிற நிகழ்ச்சிக்கு பெரிய அளவான ஒரு வேல்யூ அடிஷன் செஞ்சதே கமல் சாரோடைய முகம் தான். இந்த வேல்யூ அடிஷன் எப்படி வந்துச்சுன்னா, பல மக்கள் கமல் சார் தான் தொகுத்து வழங்குறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பார்க்கணும்னு விரும்புவாங்க. ஃபுல் பிபி பார்க்காதவங்களே ரெண்டா பிரிக்கலாம். அதாவது ஃபுல்லா பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, வீக்கெண்ட்ல மட்டும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்குறவங்க. அந்த அளவுக்கு கமல் சாருக்கு ஒரு வேல்யூ இருந்தது. அதனால தான் அவரை வந்து அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியே நடத்த வந்து சம்மதிச்சிருப்பாங்க. கமல் சார் தான் ஹோஸ்ட் பண்றாருங்கிறதுக்காக கொஞ்சம் இந்த மிட் லெவல் செலிபிரிட்டிஸ்லாம் உள்ள இன்னும் ஆர்வமா வந்ததுக்கு காரணம் கூட விஜய் டிவினால இல்ல, கமல் சார்னால தான். ஆனா ஒரு வேலைன்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குவாலிஃபைட் ஆனால் ஓவர் குவாலிஃபைட்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது இந்த வேலைக்கு தகுந்த படிப்பை விட ஜாஸ்தியாக படித்தவங்களை நிச்சயமாக ஒரு வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இந்த சுச்சுவேஷன்லையும் இந்த விஷயம் பொருந்தும். ஏன்னா கமல் சார் பொறுத்த வரைக்கும் படம்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா, மூவி இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாலே அவர் வந்து சகல கலா வல்லவர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் நானே ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, கயிறை கெட்டுவாங்க இல்லையா, கயிறு கெட்டுறதுக்கு இந்த ஸ்டண்ட் மேன்லாம் யூஸ் பண்ணுற கயிறு கெட்டுறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க போல இருக்கு. அந்த கயிறு கெட்டுறவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தாராம் கமல் சார். அந்த கயிறு கெட்டுறவர்கிட்ட எப்படி கயிறு கெட்டணும்னு சொல்லி கொடுத்தவரான் கமல் சார். ஸோ ஒரு கயிறை எப்படி கட்டணும்னு சொல்ற விஷயத்துலேருந்து, மேக்கப்லேருந்து, டான்ஸ்லேருந்து, மியூசிக்லேருந்து, லிரிக்ஸ்லேருந்து, நடிப்புலேருந்து, டைரக்ஷன்லேருந்து, கேமராலேருந்து எல்லாமே தெரிஞ்ச கமல் சார் மூவியில் அவரே ஒரு யூனிவர்சிட்டின்னு சொன்னால் மிகையாகாது. அப்படி ஒரு ஓவர் குவாலிஃபைடாக இருக்கிற இவரை ஒரு பிபிங்கிற ஒரு ஷோக்கு வந்து தொகுத்து வழங்குறோன்னு சொன்னான்னா அவருக்கே தெரியும் அவர் ஹீ இஸ் ஓவர் குவாலிஃபைட்னு. ஆனால் அவர் எதுக்கு இந்த நிகழ்ச்சியை வழங்குறாரு, தொகுத்து வழங்குறாரு? ஏன்னா மக்கள் எல்லாம் பார்க்குறாங்கங்கிற ஒரு காரணத்தினால தான். மக்கள் பார்க்குறாங்கன்னு ஒரு காரணத்தினால உள்ள வரும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் சின்சியரிட்டி காட்டாதது இட் இஸ் அ ப்ரூவ்ட் ஃபேக்ட். அப்படி இருக்கும்போது ஒரு குவாலிஃபைட் பர்சனுக்கும் ஒரு ஓவர் குவாலிஃபைட் பர்சனுக்கும் ஒரு விஷயத்தை நடத்தும் போது பெரிய ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு செவரு கட்டணும், ஒரு சிவில் இன்ஜினியரை கூட்டிட்டு வந்து செவரு கட்டினா சின்சியரா கட்டுவாரா, இல்ல ஒரு கொத்தனார் பல வருஷமா உட்காந்து கொத்தனார் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு கட்டுவாரா? என்னதான் வந்து டெக்னிக்கலா கிரேட்டா வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் இருந்தனாலும் கொத்தனாருக்கு உள்ள இறங்கி ஃபீல்ட்ல வேலை செஞ்சு அந்த செவரையே பல வருஷமாக கெட்டிட்டு இருந்தவர் நிச்சயமா அவர் தான் எடுத்து அதை நல்லா செய்வாரே தவிர, சிவில் இன்ஜினியருக்கு பெரிய அளவில் நாலேஜ் இருந்தும் அவங்களுக்கு அது மேல காட்டுற சின்சியரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த செவரை கட்டுற வேலைன்னு வரும்போது.
ஸோ கமல் சார் வாஸ் கிளியர்லி ஓவர் குவாலிஃபைட் அண்ட் ஸோ ஹி வாஸ் நாட் கட் அவுட் ஃபார் திஸ்ன்னு கூட சொல்லலாம். இவர் கிளம்புறதுனால விஜய் டிவிக்கு என்ன பெரிய தலைவலி? இவருடைய பிராண்ட் வேல்யூவை வச்சு தான் விஜய் டிவி நிறைய செலிபிரிட்டிஸை பிபி கண்டஸ்டன்ஸாக கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்டராக யூஸ் பண்ணாங்க. கமல் சார் பக்கத்தில் போய் நின்னாலே ஒருத்தருக்குடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிற லெவலில் அந்த மூவி இண்டஸ்ட்ரியில் அது அப்படிதான். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஒரு சாதனை புரிஞ்ச ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆன பல பேரால் they completely look up to him. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. அப்படி இருக்கும்போது சிம்பு இருக்கிறனால நான் வரேன்னு நினைக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த செலிபிரிட்டியோட வேல்யூ லெவல் நிச்சயமாக கமல் சார் வராருன்னு சொல்லிட்டு சில பேரை கன்வின்ஸ் பண்ண முடியும் இல்லையா? அதை விட சிம்பு வராருன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த கன்வின்ஸ் ஆன லெவல் கொஞ்சம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ த குவாலிட்டி ஆஃப் கண்டஸ்டன்ஸ், அதாவது ஃபேமஸான கண்டஸ்டன்ஸ், ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் கன்வின்ஸ் ஆகி கமல் சார் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வருவாங்களாங்கிறது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். இதே மாதிரி கமல் சார் தொகுத்து வழங்கினால சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும், அதாவது நான் சொல்றது 70 வயசு வரைக்கும் இருக்கிற ஆட்கள் நல்லா வந்து என்கரேஜாக வந்து அதை வந்து அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டேயாவது பார்க்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் கமல் சார் இல்லைன்னா கொஞ்சம் இந்த எல்டர்லி செட் ஆஃப் க்ரௌடு நிச்சயமாக விலகிடும். அதே மாதிரி கமல் சாரை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுற க்ரௌடும் பிக் பாஸை வந்து பார்க்கணுமா வேணாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் யார் போட்டாலும் இவங்களுடைய க்ரௌட் நிச்சயமாக கம்மியாகும் இல்லையா? இது விஜய் டிவிக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக அமையும்னு தோணுது. ஸோ விஜய் டிவி இஸ் நவ் கோயிங் டு வாக் ஆன் எக்ஷெல்ஸ். அதாவது முட்டை தோடு மேலே ஒரு மனுஷன் எவ்வளோ கேர்ஃபுல்லாக நடக்கணும், அந்த முட்டை தோடு வந்து உடையக்கூடாத அளவுக்கு நடக்கணும். விஜய் டிவி நடக்கணும்னு தோணுது. இவங்க யாரை கூப்பிடுறாங்க, என்ன மாதிரி செலிபிரிட்டிஸை கூப்பிடுறாங்க, கேமை எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே இனிமேல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து அந்த ஷோவோடைய சக்ஸஸையும் ஃபெயிலியரையும் நிர்ணயிக்க போகுதுங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸோ விஜய் டிவி யூ ஹாவ் டு ட்ரெட் கேர்ஃபுல்லி. இனிமேல் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் காய நகர்த்தணும். சரி, கமல் சார் போயிட்டா வேற யார் வருவா? உடனே நம்மளுக்கு மனசில் வர்றது சிம்பு தான். ஏன்னா இட் இஸ் அன்டவுட்டட்லி வி ஆல் நோ தட் சிம்பு வந்து பிபியோடைய ஒரு பெரிய ஃபேன். டெய்லி பேசிஸில் பிபியை பார்க்குறவர். அப்படி பார்க்குறவர் இன்னி இனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட விடாமல் பார்க்குறவங்களால கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இஃப் கமல் சார் வாஸ் இன் தட் சின்சியர், ஹூ குட் பி அன் ஆல்டர்னேட் சின்சியர் பர்சன்னு கேட்டால் எல்லாருக்குமே சிம்புவை தான் சொல்லணும்னு தோணும். பிகாஸ் அவர் வெளிப்படையாக அக்செப்ட் பண்ணியிருக்காரு சேயிங் தட் ஹீ இஸ் அ பிபி ஃபேன். ரெண்டாவது, அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய சக்தி என்னன்னா தான் செஞ்சது தவறுன்னு ஒரு சாஷ்டாங்கமா ஒரு கிரௌடுக்கு முன்னாடி அக்செப்ட் பண்ற ஒரு நேச்சர். அவர் நிறைய தவறுகள் செஞ்சிருக்காரு. வெயிட் கெயின், அவருடைய லைஃப் ஸ்டைல், அவர் எடுத்த படங்கள், அவர் செஞ்ச சில செயல்கள்லாம் தவறாக தான் இருந்தது, தவறாக நான் செஞ்சுட்டேன்னு சொல்ற அவருடைய மனப்பான்மை மக்களுக்கு இடையில ரொம்ப வரவேற்ற பெற்றுட்டு இருக்கு. இந்த மாதிரி நடந்துக்கிட்டா, ஒரு மனுஷனை மாதிரி நடந்துக்கிட்டா, ஒரு தெய்வம் மாதிரி நடந்துக்காம ஒரு மனுஷனை மாதிரி நடந்துக்கிட்டா நம்ம எல்லாருக்குமே ரிலேட்டபிளாக இருக்கும் இல்லையா? அதனால சிம்பு இதை நடத்தினா இன்னும் வந்து ரிலேட்டபிளாக இருக்கும்னு தோணுது. தி ஆங்கிரி ஓல்டு மேனை கம்பேர் பண்ணுறதுக்கு தி ஆங்கிரி யங் மேன் ஒரு கதையில் இருந்தால் சுவாரஸ்யம் அதிகரிக்க தானே செய்யும். ஸோ ஒரு யங்கான ஒரு ஃபேஸ்ன்னு பார்த்தா சிம்பு ஒரு ஆங்கிரியான மேன். ஸோ தவறுகள் நடக்கும்போது தட்டி கேட்குற மாதிரி ஒரு பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸை நேச்சுரலாக வச்சுக்கிறவர். அதனால இட் வில் லுக் மோர் ஆர்கானிக்னு தோணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு ரீசன், அவர் ஏற்கனவே இஸ் அ ப்ரூவ்டு சக்ஸஸ் தியரி. அதாவது அந்த பி சீசனில் நடுவில் அவர் செஞ்ச அந்த தொகுத்து வழங்கின அந்த செஷன்ஸ் எல்லாமே அவருக்கு எந்த வகையான கிரிட்டிசைசிங் இல்லாமல் மக்களுக்கு எல்லாரும் பெரிய அளவில் அவருக்கு வரவேற்பை பெற்று கொடுத்துச்சு. இன்ஃபேக்ட் ஃப்ளாலெஸ் ஹோஸ்டிங்னு கூட சொல்லலாம் அவர் அந்த டைமில் பண்ணது. ஸோ ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்னு ப்ரூவ் ஆன தியரியை திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தானே விஜய் டிவி நினைப்பாங்க. ஸோ அந்த வகையிலையும் அவர் வந்து ஒரு ஹோஸ்டாக இருக்க ஒரு சான்ஸ் இருக்குது. கடைசி ரீசன் வந்து ரொம்ப ஆப்வியஸான ரீசன். ஏன்னா கமல் சார் கேட்குற வந்து சேலரி எக்ஸ்பெக்டேஷனை விட சிம்பு சார் வந்து இதை விட ஒரு கம்மியான ஒரு சேலரிக்கு தான் வந்து இதை பண்ணித்தர வந்து சம்மதிப்பார். ஸோ விஜய் டிவிக்கு இது லாபகரமாக இருக்கிறதுனால இது ஒரு காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். சிம்புவை விட்டால் வேறு யாரெல்லாம் வரக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. எப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி சரத்குமார் சாராக இருக்கலாம், சூர்யா சாராக இருக்கலாம், விஜய் சேதுபதி சாராக இருக்கலாம், விஜய் டிவியில் நீயா நானாவை தொகுத்து வழங்குற கோபிநாத்தா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு மக்களுக்கு இடையில ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். கமல் சார் வராமல் போனது தற்காலிகமாக, கமல் சாருக்கு பதிலாக யார் வரப்போகிறாங்க, இதெல்லாம் விட உங்களுக்கு யார் வந்தால் நல்லா இருக்கும், எதனால் கமல் சாரை வந்து விலகி இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் அதை நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பாயிண்ட்ஸையும் கேட்க நான் ஆவலாக இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ till I meet you in the next video, it's bye from Saupi Mami guys. Bye.